அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 131வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ ஈயாக்கும் வ இனித்தகுல்லாஹ் وَإِن تَكْفُرُوا فَإِنَّ اللَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَكَانَ اللَّهُ غَنِيًّا حَمِيدًا. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்குரியனவே. உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று திட்டவட்டமாக உபதேசித்தோம். நீங்கள் நிராகரித்தால் அவனுக்கு நஷ்டமில்லை. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் நிச்சயமாக அல்லாஹுவிற்கு உரியன. அல்லாஹ் முற்றிலும் நிறைவானவனாக புகழுக்குரியவனாக இருக்கிறான். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ கஃபா பில்லாஹி வகீலா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவுக்கே உரியன. பொறுப்பாளனாக அல்லாஹுவே போதுமானவன். ஈயஸ்தகு யுதுஹிபுக்கும் ஐயுஹன் நாசு வ யஅதி பி ஆஹரீன் வ கானல்லாஹு அலா தாலிக கதீரா. மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை போக்கிவிடுவான், மற்றவர்களை கொண்டு வருவான். அல்லாஹ் அதன் மீது பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். மன் கான யுரீது தவாபத் துன்யா ஃபஇந்தல்லாஹி தவாபுத் துன்யா வல் ஆஹிரா வ கானல்லாஹு ஸமீஅம் பஸீரா. இவ்வுலகத்தின் பலனை மட்டும் எவர் நாடிக்கொண்டிருந்தாரோ அவர் அறிந்து கொள்ளவும், அல்லாஹுவிடம் இவ்வுலகம் இன்னும் மறுமையின் பலன் இருக்கிறது. எனவே இரண்டையும் நாடட்டும். அல்லாஹ் நன்கு செவியுறுபவனாக உற்று நோக்குபவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன் இயகுன் கனியன் அவு ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு வ இன் தல்வு அவு துக்ரிது ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதத்தை நிலைநிறுத்துபவர்களாக அல்லாஹுவிற்காக சாட்சி கூறுபவர்களாக இருங்கள். உங்களுக்கு அல்லது பெற்றோருக்கு அல்லது உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரியே, சாட்சி கூறப்படுகின்ற அவர் செல்வந்தனாக அல்லது ஏழையாக இருந்தால் அல்லாஹ் அவ்விருவருக்கும் மிக ஏற்றமானவன். ஆகவே நீங்கள் நீதி செலுத்துவதில் ஆசைகளை பின்பற்றாதீர்கள். நீங்கள் சாட்சியத்தை மாற்றினால் அல்லது சாட்சியத்தை புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை ஆழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹ் வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹ் வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கப்ல் وَمَنْ يَكْفُرْ بِاللَّهِ وَمَلَائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ وَالْيَوْمِ الْآخِرِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவையும்
அவனின் தூதரையும் அவன் தன் தூதர் மீது இறக்கிய வேதத்தையும் இதற்கு முன்னர் அவன் இறக்கிய வேதத்தையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். எவர் அல்லாஹுவையும் அவனின் வானவர்களையும் அவனின் வேதங்களையும் அவனின் தூதர்களையும் மறுமை நாளையும் நிராகரிப்பாரோ அவர் திட்டமாக தூரமான வழிகேடாக வழிகெட்டார். இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்மர்தாத் குஃப்ரல்லம் யகூனில்லாஹு லியக்ஃபிர லஹும் வலாலு யஹ்தியஹும் சபீலா. நிச்சயமாக எவர் நம்பிக்கை கொண்டு பிறகு நிராகரித்து பிறகு நம்பிக்கை கொண்டு பிறகு நிராகரித்து பிறகு நிராகரிப்பை அதிகப்படுத்தினார்களோ அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு இல்லை. வேதனையிலிருந்து தப்பிக்க அவர்களுக்கு ஒரு வழியையும் காட்டுவதற்கு இல்லையே. பஷ்ஷிரில் முனாஃபிகீன பி அன்னலஹும் அதாபன் அலீமா. நயவஞ்சகர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக, நிச்சயமாக அவர்களுக்கு துன்புறுத்துகின்ற வேதனை உண்டு. அல்லதீன யத்தஹிதூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன் அயபுதகூன இந்தஹுமுல் இஸ்ஸத ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. இவர்கள் நம்பிக்கையாளர்களை அன்றி நிராகரிப்பாளர்களை பாதுகாவலர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் அவர்களிடம் கண்ணியத்தை தேடுகிறார்களா? நிச்சயமாக கண்ணியம் அனைத்தும் அல்லாஹு கூறியதே. வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிக்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸஉ பிஹா ஃபலா தகூது மஅஹும் ஹத்தா யஹூது ஃபீ ஹதீதின் கைரிஹ் இன்னக்கும் இதா மித்லுஹும் இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. அல்லாஹுவின் வசனங்கள் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால் அவ்வாறு செய்யும் அவர்கள் அதில் அல்லாத வேறு பேச்சில் ஈடுபடும் வரை அவர்களுடன் உட்காராதீர்கள். அவ்வாறு உட்கார்ந்தால் அப்போது நிச்சயமாக நீங்களும் அவர்களை போன்றுதான் ஆவீர்கள் என்று அல்லாஹ் உங்கள் மீது வேதத்தில் சட்டத்தை இறக்கிவிட்டான். நிச்சயமாக அல்லாஹ் நயவஞ்சகர்கள் நிராகரிப்பவர்கள் அனைவரையும் நரகத்தில் ஒன்று சேர்ப்பான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.